அதான் இப்போ விஜயோட ஸ்டாண்டா அருண்ராஜோட ஸ்பீச் தான் விஜயோட ஸ்டாண்ட் தான் நம்ம எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இந்த பதவி கொடுத்துருக்காங்க. 1000 பிரச்சனை இருக்கு நாட்டில். கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். வெரி குட். 1000 பிரச்சனை நாட்டில் இருக்குது. நீ எதை பேசுற? பிரசிடென்ஷியல் ஃபார்மை பற்றி பேசுறீங்க, நொரேகா ஸ்கீமை பற்றி பேசுறீங்க. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இதெல்லாம் பிஜேபியோட பாலிசி சார். லைட்னிங் ஸ்பீடில் அவரோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க, விஆர்எஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பாங்க? இது வரைக்கும் யாரு கொடுத்தது? பிஜேபி மாதிரி கொடுத்த 10 நாள் அவர் கொடுத்த 2 நாள் அவர் வந்து இங்கே சேர்றாரு. பிளஸ் ஒய் பிளாக்ஸ் ஒய் கொள்கை பிடிச்சு போச்சுன்னு சொல்ற. கொள்கை பிடிச்சாலும் இல்ல அவர் வந்ததை நான் குறை சொல்லல, அது அவரோட உரிமை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவரோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஸ்பீடு இருக்குல்ல, விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்படி கொடுக்க மாட்டான். சசிகாந்த் செந்தில் 5 வருஷம் ஓட விட்டாங்க. காஷ்மீர்ல ஒருத்தன ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணாம மறுபடியும் ப்ரெஷர் பண்ணி மறுபடியும் ஆஃபீஸராக ஆகிட்டானுங்க. சில பேருக்கு இன்ன வரைக்கும் அந்த கேரளால சசியோட சேர்ந்து கண்ணன் கோபிநாத், இஃப் மை மெமரி கோஸ் கரெக்ட், திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், ஸ்டில் இட்ஸ் நாட் அக்செப்டட். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்படி அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது 6 வருஷம் பொறுத்து பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சிவில் சர்வீஸ்ல இருந்து வெளில போறோம்னா அவ்வளவு சீக்கிரம் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் விடுறது இல்லை. வேர் ஃபார் திஸ் மேன், இன்னைக்கு அவர் பாட்னால இருக்காரு, ஜாயின்ட் கமிஷனர் அண்ட் அடிஷனல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர். இன்னைக்கு ரிசைன் பண்றாரு, நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னைக்குமே ஆக்ட் பண்ணதில்லை. நான் சொல்றேன், எனக்கு தெரியும். யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு போய் சிவில் சர்வெண்டா இருக்கும். தேர் த பேக் போன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஏஎஸ், 24 சர்வீஸ் இருக்கு. வேகன்சிஸ் வேற நிறைய இருக்குது. லைட்னிங் ஸ்பீட்ல எல்லாம் குறைஞ்சது 6 மாசமா அது அவங்க, அன்லெஸ் யூ ஹாவ் சம் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தனால, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ஆர் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் இருந்தனா இன்னைக்கு கொடுக்குறாரு, நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் போய் விஜய் கட்சியில சேர்ற ஒரு ஆஃபீஸருக்கு 24 மணி நேரத்துக்குள்ள விஆர்எஸ் கிளியர் பண்ணி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் மோடி கவர்மெண்ட் அனுப்புதுன்னா அது பெரிய விஷயமா, சாதாரண விஷயம். அதுல பாஜகவுக்கும் ஒரு ரோல் இருக்குன்னு அதைத்தான் நான் கேட்கறேன். இவ்வளவு நேரம் எனி சிவில் சர்வெண்ட்டை வந்து ரெசிக்னேஷன் அக்செப்ட், நம்ம சசிகலா 4 வருஷமா 5 வருஷமா ஆச்சு. ப்ரெஷர் மேல ப்ரெஷர் போட்டு தான் எடுக்க முடிஞ்சது. அவர் பிஜேபியில சேர்ந்து தான் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. பிஜேபியில சேர்ந்து அண்ணாமலை அக்செப்ட் பண்ணானுங்களே. சசி வந்து பிஜேபியில சேர்ந்து அன்னைக்கு காலையா, இப்ப இவருக்காவது முதல் நாள் அடுத்த நாள், அவருக்கு அன்னைக்கு காலையா இல்ல 1 ஹவர்ல கூட பண்ணிடுவானுங்க. அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணும்போது